வணக்கம் செல்லக்குட்டீஸ். எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சுட்டித்தனம் அதிகமா பண்றீங்களா? நம்ம வீ நம்ம வீட்டு குழந்தைகளும் நல்லா சுட்டித்தனம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் இந்த லீவ்ல என்னலாம் சுட்டித்தனம் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். உலகு மறுபுற நன்று சூப்பர். உளவாக இந்த கூறல் கனிவிருப்ப காய் கவன் தற்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கசதட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு நன்று மதப்பது நல்லன்றே நன்றற்றது அன்றே மதப்பது நன்றே. நம்ம வீட்டு குழந்தைகள் திருக்குறள் எப்படி சொல்றாங்கன்றத நீங்க பார்த்தீங்க. நம்ம எல்லாரும் நல்ல வாய் பேசுவோம் தானே. வீட்டில் இருக்க அப்பா அம்மாட்ட நம்ம தேவையான இடங்கள்ல மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத இடத்துல அதிகமா சத்தம் கொடுக்கறனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம குழந்தைகள் இப்போ ஒரு பாடல் மூலியமா உங்களுக்கு பாடி காட்டுவாங்க. வாங்க பார்க்கலாம். தவளை தவளை தட்டி தாவும் தவளை பூக்கும் கொழுத்திலை குதித்து வரும் பார் மயடா ஓசிலை மைவாய் கட்டி பாரு மைவாய் கட்டி பாரு பார் அந்த புதல் கொள்ளை குலுக்காய் சேர்ந்திருக்குப்பா சத்தம் கேட்டவுடன் தண்ணி பாம்பு வந்தவுடன் அதான் கொள்தல் கவுருப்பா சத்தத்துல வீணை எதிர்த்து நான் மறுக்கி பார் வலை தவளைப்பா தத்தி தாவும் தவளைப்பா குவளை பூக்கும் குளத்தினிலே குதித்து ஓடும் பார் மலையின் தாள ஓசையிலே மகிழ்வாய் கத்தி பாடுது பார் குலைகள் அடர்ந்த புதருக்குள்ளே குரல் கச்சேரி நடக்குது பார் தவளை சத்தம் கேட்டவுடன் தண்ணீர் பாம்பு வந்தது பார் அவளும் தானே தவளைக்கு அடடா கருத்தை காப்பது பார் வாயும் நித்தம் நாமடக்கி வாழ்வது என்றும் நல்லது பார். நம்ம குழந்தைகள் சொன்ன திருக்குறளும் பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.